கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நீதிமொழிகள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோட சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத புஸ்தகத்தை தேவன் நமக்கு எழுதி கொடுத்ததற்காக நான் கர்த்தரை மனதார துதிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் கர்த்தரை அப்படி துதிங்க. ஏனென்று சொன்னால், எவ்வளவு ஒரு அருமையான ஒரு ஆலோசனையை இங்கே எழுதி வைத்திருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, வீட்டில் எல்லாவித நான்வெஜ்ஜும் எல்லாவித பதார்த்தங்களும் இருந்து சண்டை இருந்தா அது பிரயோஜனம் இல்லை. வாங்கி கொடுத்துட்டு சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. அதற்கு என்ன இருக்கிறதோ அதை சாப்பிட்டாலே சந்தோஷம் என்று எழுதுகிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, வாங்கி வைப்பது பெரிதல்ல, அதை ஒற்றுமையா இருந்து சாப்பிடுவதும் ஒற்றுமையா இருப்பதுதான் பெரிய காரியம். சண்டை போட்டு இந்த விஷயத்துக்கு அந்த விஷயத்துக்கு இதையா நான் வாங்கி வச்சேன் தெரியலையே, இவ்வளோ வேஸ்டா போகுது, என் பணம்லாம் வேஸ்டா போகுதுன்னு சொன்னா அது சாப்பிடுகிறவர்களுக்கு சந்தோஷம் இருக்காது. தேவனுடைய பிள்ளைகளே, சமாதானமா நம்மகிட்ட என்ன இருக்கிறது? மற்றவங்க சாப்பிடுவதை பார்த்து நாம் ரசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, சிலர்லாம் நீங்கள் அவங்க கூட போனீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க, எனக்கு 2 தோசை போதும், எனக்கு 2 இட்லி போதும் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அவங்க முன்னாடி அதிகமாக சாப்பிடவே கூடாது. அவங்க முன்னாடி நம்ம சாப்பிட்டோன்னா வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே வாயிலையும் வயிற்றுலையும் போயிடும். பிரியமானவர்களே, அதனால் தேவனுடைய பிள்ளைகள் இதில் ரொம்ப கவனமாக அந்த உணவு விஷயத்தில் யாரோட உட்கார்ந்து சாப்பிட வேண்டும். ஒன்று. இன்னொன்று, நம்ம வீட்டுக்கு நமக்கு தான் வாங்கிட்டு வருவாங்க, ஆனால் நம்ம எடுத்து வச்சு சாப்பிடும்போது அது ஒரு சண்டை உண்டு பண்ணிடும். நம்ம செலவு பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவார்கள். அவர்கள் அதை கோபப்படுவார்கள். வாங்கி தூக்கி திடீர்னு கோபத்தில் தூக்கி எறிந்து விடுவார்கள். இப்படியெல்லாம் இருந்தால் நமக்கு சமாதானம் இருக்காது. மன மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட நம்ம இருக்கிறத வைத்து சாப்பிட வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. அதான் பதார்த்தங்கள் என்றால் என்ன? ஸ்நாக்ஸ், உணவுகள். நம்ம பிள்ளைகள் சாப்பிட்றாங்க, நம்ம குடும்பம் சாப்பிட்றோம். சாப்பிட்ற நேரத்தில் தான் ஒரு சமாதானம். பிரியமானவர்களை, இன்னொன்று சொல்லுகிறேன், எப்போவுமே கர்த்தருடைய பிள்ளைங்கள் வீட்டில் எப்போ தருமா பிரச்சனை வரும்? சாப்பிடும்போது பிரச்சனை வரும், ஜெபிக்கும் போது பிரச்சனை வரும், குடும்ப ஜெபத்தில் பிரச்சனை வரும். அந்த 2 தான் சாசு வஞ்சிப்பான். நம்ம அதை ஜெயித்து விட்டோம் என்று சொன்னால் நம்ம குடும்பத்தை போல ஒரு சந்தோஷம் எந்த குடும்பத்தில் இருக்காது. ஏனென்று சொன்னால், ஜெபத்துக்கு வாங்கினா சீக்கிரம் வரமாட்டாங்க, சாப்பிட வாங்கினா சீக்கிரம் வரமாட்டாங்க. ஒன்று பசிக்கலைன்னு சொன்னோம், ஒன்று சாப்பிட மாட்டேன்னு சொல்லும், இப்படி தான் நடக்கும். அதனால் இந்த 2 விஷயத்தை நீங்கள் ஞானமாய் கையாளும் போது உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதே பெரிய ஒரு சமாதானம். அதனால தான் அவர் அப்படி எழுதுறாரு, சண்டையோடு கூடிய வீடு நிறைஞ்ச கொழுமையான பதார்த்தம். எங்கே திரும்பினாலும் ஸ்நாக்ஸு, எங்கே திரும்பினாலும் ஆசீர்வாதம் இருந்து நீங்கள் சண்டை போட்டு சாப்பிட்டா எந்த பிரயோஜனம் இல்லை. அதை சமாதானமாய் சாப்பிட வேண்டும். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். எங்களுக்கு நல்ல ஞானத்தை தாங்க, எங்கள் வீட்டில் சமாதானத்தை தாங்க. சண்டை வேண்டாம், உங்கள் பிரச்சனை இறங்கட்டும். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன்.